ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சம மின்னழுத்த பரப்பு. Consider a point charge q located at some point in space and an imaginary sphere of radius r is chosen by keeping the charge q at its center. அதாவது புறவெளியில் ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள புள்ளி மின்துகள் q ஐ மையமாக கொண்ட r ஆரமுடைய ஒரு கற்பனை கோளத்தை நம்ம கருதுறோம். தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at a all point on the surface on the given sphere in the same such a surface is called ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அதாவது நம்ம கன்சிடர் பண்ண அந்த கோளத்தின் பரப்பில் அனைத்து புள்ளிகளிலும் ஒரே மின்னழுத்தம் இருந்துச்சோம்னா இதை சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏ ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இஸ் ஏ சர்ஃபேஸ் ஆன் விச் ஆல் தி பாயிண்ட் ஆர் அட் தி சேம் பொட்டன்ஷியல். ஒரு பரப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் ஒரே மின்னழுத்தத்தை கொண்டிருந்தால் அப்பரப்பு சம மின்னழுத்த பரப்பு எனப்படும். ஃபார் எ பாயிண்ட் சார்ஜ் தி ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஆர் கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதாவது ரெண்டாவது டயக்ராம் கொடுத்த மாதிரி த ஈச் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இஸ் என் ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பட் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதாவது நம்ம படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு 3 சமதள பரப்பு எடுத்துக்கிறோம். சம மின்னழுத்த பரப்புகளாக ஒரு மைய கோளப்பரப்புகள் உள்ளதை படத்தில் நம்ம காமிக்கிறோம். ஒவ்வொரு கோளப்பரப்பிலும் ஒரு சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னாலும் ஒவ்வொன்றின் மின்னழுத்த மதிப்பு வேறுபடும். இப்போ 2, 3, 4 அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ஈக்குவலாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு மின்னழுத்த மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு பார்த்தோம். சப்போஸ் பிளேனாக இருந்துச்சுன்னா ஃபார் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தி ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் from a set of planes normal to the electric field E vector. this sound அதாவது நம்ம இப்போ ஸ்பீராக இருந்துச்சுன்னா ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லலாம். அதே பிளேனை எடுத்துட்டோம்னா சீரான மின்புலத்தை பொறுத்த வரை அதற்கு செங்குத்தாக உள்ள தளங்களின் தொகுப்பு தான் சமமின்னழுத்த பரப்பை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எங்கள் டயக்ராமில் பார்த்தோமா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு 3 ஈக்குவல் பிளேன் கொடுத்துறாங்க. அதை ஒவ்வொரு பிளேனும் பார்த்தோமா ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ அந்த பிளேனில் முழுசும் ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கும். இந்த பிளேனில் இப்போ ஒவ்வொரு பிளேன்லையும் அதோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிளேனில் ஈகோபொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். தி ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ் q between any 2 points A and B W is equal to q into VB minus VA. If the point A and B lie on the same ஈகோபொட்டன்ஷியல் surface, work done is 0 because VA equal to VB. அதாவது AB அப்படிங்கிற புள்ளிகளுக்கிடையே Q அப்படிங்கிற மின்னோட்டத்தை நம்ம நகர்த்த செய்யப்பட வேலை எவ்வளோன்னு பார்த்தோமா W is equal to Q into VB minus VAன்னு சொல்லுவோம். இங்கே AB இரு புள்ளிகளும் ஒரே சம மின்னழுத்த பரப்பில் இருக்கிறதுனால செய்யப்படுற வேலை சுழி. ஏன்னா இங்கே VBயில் இருக்கிற மின்னழுத்தமும் VAயில் இருக்கிற மின்னழுத்தம் சமமாக இருக்கனால அங்கே ஒர்க் சுழி 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே செய்யப்பட்ட வேலை 0 நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ஈஸியாக ஒரு இடத்துல இடத்துக்கு நகர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு என் ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அதாவது சம மின்னழுத்த பரப்புக்கு செங்குத்தாக மின்புலம் இருக்கும். இட் இஸ் நாட் நார்மல் தென் தேர் இஸ் எ காமன் ஆஃப் ஃபீல்ட் parallel டு தி சர்ஃபேஸ். சப்போஸ் செங்குத்தாக இல்லைன்னா அதுக்கு இணையாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தி ஒர்க் மஸ்ட் பி டன் டு மூவ் எ சார்ஜ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஆன் த சேம் சர்ஃபேஸ். சப்போஸ் செங்குத்தாக இல்லை இணையாக இருந்துச்சுன்னா ஒரு பரப்புலேருந்து இன்னொரு பரப்புக்கு நகர்த்துறதுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு முரண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். therefore the electric field must always be normal to ஈகோபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ இப்படி இருக்காது. அப்போ சமநிலத்தை பரப்புனாவே எப்போ மின்புலம் செங்குத்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டு பொட்டன்ஷியல். மின் புலத்திற்கும் மின் அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. கன்சிடர் எ பாசிட்டிவ் சார்ஜ் q get fixed at the origin. ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள நேர்மின் துகள் q எடுத்துக்கிறோம். To move a unit positive charge by a small distance dx towards q is the electric field E.
தி ஒர்க் டன் இஸ் கிவன் பை TW is equal to minus E dx. அதாவது E மின்புலத்தில் ஓரளவு மின்னூட்டம் கொண்ட நேர்மின் துகள் ஒன்று dx அப்படிங்கிற ஒரு சிறிய தொலைவு நகர்த்து செய்யப்படும் வேலை பார்த்தோன்னா DW is equal to minus E dx அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எதிர்வினையானது மின்புலத்துக்கு எதிராக வேலை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. தி மைனஸ் சைன் இம்ப்ளைஸ் தட் ஒர்க் இஸ் டன் அகைன்ஸ்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ திஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதேபோல் இந்த வேலை பார்த்தோன்னா மின்னழுத்த ஏற்பாட்டுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து dW is equal to dV. dV is equal to minus E dx அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு E மட்டும் வேணும்னா E is equal to minus dV by dx அப்படின்னு சொல்லுவோம். அதான் எழுதிக்குது. தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் தி நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இது மின்புலமானது எதிர்குறியிடப்பட்ட மின்னழுத்த சரிவுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்திக்க சொன்னால் ஒரு ஆக்சிஸ் மட்டும்தான், எக்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தோம். இதே வந்து எக்ஸு ஒய் இசட் 3 கூறுகளும் வந்து இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஜே கேப் ப்ளஸ் டோ வி பை டோ இசட் கே கேப். இந்த ஈக்குவேஷன் வந்து 3 கூறு இருந்துச்சு, அது எக்ஸு ஒய் இசட் 3மே இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ டைபோல் இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சீரான மின்புலத்தில் உள்ள இருமுனையின் நிலை மின்னழுத்த ஆற்றல். கன்சிடர் எ டைபோல் பிளேஸ்ட் இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார். அது சீரான மின்புலம் ஒன்றை வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனை ஒன்றை எடுத்துக்கிறோம். தி டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எ டார்க் when kept in a uniform electric field E vector. அது சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் இருமுனை மீது ஒரு திருப்பு விசை வந்து செயல்படும். இத்திருப்பு விசையானது மின்புலத்தின் திசையில் இருமுனை வந்து ஒருங்கமையப்படுது. அப்போ திஸ் டார்க் ரொட்டேட் தி டைபோல் டு அலைன் இட் வித் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் தான் வந்து அந்த டைபோல் வந்து அலைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டு ரொட்டேட் தி டைபோல் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி from the initial angle theta dash to another angle theta against the torque exerted by a electric field. அதாவது ஸ்டார்டிங்கில் டீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருந்திருக்கும். அந்த ஆங்கிளுக்கு வந்து இப்போ நம்ம டீட்டா டேஷ்லேருந்து முன்னாடி போயிருக்கோம். அப்போ நம்ம அப்படியே பழைய பொசிஷனுக்கு வரோம்னா பழைய பொசிஷனுக்கு போகிறது அந்த டீட்டா டேஷ் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மின்புலத்தால் செலுத்தப்படும் திருப்பு விசைக்கு எதிரான தொடக்க கோணம் டீட்டா டேஷ், இதிலிருந்து இறுதி கோணம் டீட்டா வரை ஒரு மாறாத கோண திசையுடன் இருமுனை வந்து சொல்ல செய்ய மின்புலத்தால் கொடுக்கப்படும் திருப்பு விசைக்கு சமமானது. எதிர் திசையில் உள்ளதுமான புற திருப்பு விசை ஒன்றை இந்த இருமுனை மீது செயல்படுத்தணும். அது வேல்யூ எதுவும் மாறக்கூடாது, ஆனால் இருந்தாலும் அந்த டைபோல் மேலே செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தி இனிஷியல் ஆங்கிள் டீட்டா டேஷ் டு அனதர் ஆங்கிள் டீட்டா அகைன்ஸ்ட் தி டார்க் exerted by a electric field an equal and opposite external torque must be applied on the dipole. அந்த டைபோல் மீது தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தி ஒர்க் டன் பை த external torque to rotate the dipole from angle theta dash to theta at the constant angular velocity. அது டீட்டா கோணத்திலிருந்து டீட்டா டேஷ் கோணத்திலிருந்து டீட்டா கோணம் வரை இருமுனையை சொல்ல செய்ய புற திருப்பு விசை செய்யப்பட்ட வேலை அப்படின்னு பார்த்தோமா W is equal to integral tau external t theta. இங்கே அந்த இன்டகிரேஷனுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணுவோம். எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா இப்போ டீட்டாவிலேருந்து டீட்டா டேஷ்க்கு வந்து போகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சின்ஸ் டவு எக்ஸ்டர்னல் வெக்டார் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு தி டிஇ, அது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து டவு இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் இன்ட்டு இ வெக்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். அதாவது இதை சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ எலக்ட்ரிக் இ அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே டயக்ராம் கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ டைபோல் பார்த்தோமா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டீட்டா ஆங்கிளில் ஸ்டார்டிங் இருந்திருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ டைபோல்னால் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் வச்சுருப்போம். அது 2 மின்னோட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மின்னோட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட சிறிய இடைவெளியில் வந்து பிரித்து வச்சுன்னா அதான் வந்து மின் இருமுனை அப்படின்னு சொல்லியிருப்போம். அதான் டீட்டா ஆங்கிள் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய
அந்த டார்க்னால் பார்த்தோன்னா இந்த டீட்டா ஆங்கிள் இப்போ பி அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் ஒரே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்லேயே கோயின்சைட் ஆகணும். அப்போ அலைன் ஆகணும்னா நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஒர்க் டன் பண்ணால் தான் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே டீட்டா ஆங்கிள் இருக்குது. நம்ம இதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒர்க் இந்த அகைன்ஸ்டாக வந்து நம்ம செய்யணும் அந்த டீட்டா டேஷ் இதே வர மாதிரி செஞ்சால் தான் இது அலைன்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது அதான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு டி இ வெக்டார்ஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் இன்ட்டு இ வெக்டார்னு சொல்கிறோம். நம்ம சைடு எக்ஸ்டர்னல் டார்க் பார்த்தோமா அதே வேல்யூ தான் சேம் டவ் இ என்னதோ அதே தான் வந்து டவ் எக்ஸ்டர்னல் இருந்துச்சு. பட் என்ன டேரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ மேட் வேல்யூ பார்த்தோம்னா மாலஸ் ஆஃப் டவ் எக்ஸ்டர்னல் வெக்டார் ஈக்குவல் டு டவ் இ வெக்டார். அதே நம்ம சைன் வேல்யூ பார்க்கல. அப்போ வந்து மேட்டுடைய வேல்யூ மட்டும் தான் பார்க்குறோம். அப்போ வந்து ஈக்குவல் ஆயிரும். இப்போ ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு இ வெக்டார். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் டார்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டார்க்கு வந்து ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னோம். இங்கே வந்து மேக்னெட் வேல்யூ பார்க்கும்போது வேல்யூ மட்டும் எடுத்துருப்போம். அப்போ அதெல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எக்ஸ்டர்னல் டார்க்கும் எலக்ட்ரிக் டார்க்கும் வந்து ஈக்குவல்னு சொல்லி வச்சு அப்போ அந்த டபிள்யூஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டீட்டா டீட்டா டேஷ் எக்ஸ்டர்னல் டார்க் டி டீட்டா அப்படின்னு சொல்லிப்போம். அந்த எக்ஸ்டர்னல் டார்க் போல் தான் இந்த வேலையை அப்ளை பண்ணுவோம். அப்போ மேக்னெட் வேல்யூ பார்க்கும்போது டபிள்யூஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டீட்டா டீட்டா டேஷ் பிஇ சைன் டீட்டா டி டீட்டா அப்படின்னு வந்துருக்கும். இது இன்டகிரேஷன் பண்ண அப்படின்னா டபிள்யூஸ் ஈக்குவல் டு பிஇ இந்த பிங்கிறது கான்ஸ்டன்ட் அதை வந்து என்ன சொல்லி வந்துடும். அப்போ சைன் டீட்டா டி டீட்டா மட்டும்தான் வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். அப்போனா மைனஸ் காஸ் டீட்டான்னு வந்துருக்கும். நம்ம லிமிட் அப்ளை பண்ணோன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்திருக்கும். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு பிஇ மைனஸ் காஸ்ட்னு வந்துருக்கும். அங்கே லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ மைனஸ் காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா டேஷ்னு இருக்கும். அப்போ வந்து அது வந்து ப்ளஸ் முன்னாடி வந்துருக்கும். மைனஸு இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ் மட்டும் இருக்கும். அப்போ டபிள்யூஸ் ஈக்குவல் டு பிஇ காஸ் டீட்டா டேஷ் மைனஸ் காஸ் டீட்டா மட்டும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு தி பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆங்குலர் பொசிஷன் டீட்டா அண்டு டீட்டா டேஷ். அப்போ இந்த வேலையானது கோண நிலைகள் டீட்டா மற்றும் டீட்டா டேஷுக்கு இடையே உள்ள மின்னழுத்த ஆற்றல் வேறுபாட்டுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறோம். அப்போ யூ டீட்டா மைனஸ் யூ டீட்டா டேஷ் ஈக்குவல் டு டெல் யூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு பேர் வந்து மைனஸ் பிஇ காஸ் டீட்டா ப்ளஸ் பிஇ காஸ் டீட்டா டேஷ். இஃப் தி இனிஷியல் ஆங்கிள் இஸ் டீட்டா டேஷ் ஈக்குவல் டு 90 degree and is taken a reference point, then u theta dash equal to be cos 90 degree. cos 90 degree வந்து 0. அப்போ டைம்ஸ் வந்து 0 ஆயிரும். அப்போ தொடக்க கோணம் டீட்டா டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரி என்றும் இதை வந்து சுட்டு புள்ளியாகவும் எடுத்துகிட்டு அப்படின்னா வேலையை வந்து 0வாக இருக்கும். அப்போ செகண்ட் டைம் முழுசும் 0 வச்சுன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இருக்கும். அப்போ u theta dash equal to be cos 90 வந்து 0 ஆச்சு. அப்போ தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் தி சிஸ்டம் ஆஃப் டைபோல் கெப்ட் இன் தி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள இருமுனையை வந்து அமைப்பு சேமிக்கப்பட்ட மின்னழுத்தாட்டில் வந்து எப்படின்னா யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் டீட்டாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செகண்ட் டைம் முழுசு வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து வெக்டர் ஃபார்ம் எழுதுனா மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன் அடிஷன் டு பி அண்டு இ தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ டிஃபென்ஸ் ஆன் தி ஓரியன்டேஷன் டீட்டா ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது பி மற்றும் இயை தவிர மின்னழுத்த ஆற்றலானது புற மின்புலத்தை பொறுத்த மின் இருமுனையின் திசையமைப்பையும் வந்து சார்ந்திருக்கும். அது எவ்வளோ திசையமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். u is equal to minus b cos theta equal to minus b vector dot d e vector. The potential energy is maximum when the dipole is aligned anti-parallel. Theta is equal to pi to the external electric field. அதாவது புற மின்புலத்துக்கு எதிர் இணையாக இருமுனை திருப்பத்தின் அமையும் போது மின்னழுத்த ஆற்றல் வந்து பெருமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் minimum when the dipole is aligned parallel. Theta is equal to 0
டு தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது புற மின்புலத்துக்கு இணையாக டீட்டாஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி இருமுனை திருப்புத்திறன் அமையும் போது மின்னழுத்த ஆற்றல் வந்து சிறுமமாக வந்து இருக்கும்.